நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. இனிவரும் காலங்களில் பாமக விவகாரங்களில் தலையிட மாட்டேன் எனவும் தொண்டர்கள் மத்தியில் பேச்சு. இந்த ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று முதல் நான் அரசியல் துறவரம் கொள்ளுகிறேன். அரசியல் துறவரம் என்று சொன்னால் அரசியலை பேச மாட்டேன், அரசியலுக்கு வழிகாட்ட மாட்டேன், ஆனால் வருகிறவர்களை பார்ப்பேன், நலம் விசாரிப்பேன், அவ்வளவுதான். அந்த வகையிலே அரசியலே நான் தலையிட மாட்டேன். அதை அன்புமணி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். எண்பத்தி 8வது பிறந்தநாளை கொண்டாடின பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். தந்தையின் பிறந்தநாளில் 88 மரக்கன்றுகளை நட்டு வைத்த அன்புமணி தந்தையுடன் ஒரே காரில் பயணம். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பிறந்தநாளை புறக்கணித்த ஜி.கே. மணி. ராமதாஸ் குடும்பத்தினர் மற்றும் அன்புமணி குடும்பத்தினர் அனைவரும் உள்ள நிலையில் ஜி.கே. மணி புறக்கணிப்பு. புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் அறை மாற்றம். கூட்ட அரங்கத்தை உடைத்து அங்குள்ள பொருட்களை அகற்றும் பணியில் ஊழியர்கள் தீவிரம். கள்ளக்குறிச்சி தென்சென்னை மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து நிர்வாகிகளுடன் விவாதம். சென்னை அதிமுக அலுவலகத்தில் கள்ளக்குறிச்சி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷ் புறக்கணிப்பு. சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளரான ராகேஷ் கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் அதிமுக வட்டாரத்தில் சலசலப்பு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. இனிவரும் காலங்களில் பாமக விவகாரங்களில் தலையிட மாட்டேன் எனவும் தொண்டர்கள் மத்தியில் பேச்சு. இந்த ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று முதல் நான் அரசியல் துறவரம் கொள்ளுகிறேன். அரசியல் துறவரம் என்று சொன்னால் அரசியலை பேச மாட்டேன், அரசியலுக்கு வழிகாட்ட மாட்டேன், ஆனால் வருகிறவர்களை பார்ப்பேன், நலம் விசாரிப்பேன், அவ்வளவுதான். அந்த வகையிலே அரசியலே நான் தலையிட மாட்டேன். அதை அன்புமணி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். எண்பத்தி 8வது பிறந்தநாளை கொண்டாடின பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். தந்தையின் பிறந்தநாளில் 88 மரக்கன்றுகளை நட்டு வைத்த அன்புமணி தந்தையுடன் ஒரே காரில் பயணம். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பிறந்தநாளை புறக்கணித்த ஜி.கே. மணி. ராமதாஸ் குடும்பத்தினர் மற்றும் அன்புமணி குடும்பத்தினர் அனைவரும் உள்ள நிலையில் ஜி.கே. மணி புறக்கணிப்பு.
புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் அறை மாற்றம். கூட்ட அரங்கத்தை உடைத்து அங்குள்ள பொருட்களை அகற்றும் பணியில் ஊழியர்கள் தீவிரம். கள்ளக்குறிச்சி தென்சென்னை மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து நிர்வாகிகளுடன் விவாதம். சென்னை அதிமுக அலுவலகத்தில் கள்ளக்குறிச்சி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷ் புறக்கணிப்பு. சிவி சண்முகத்தின் ஆதரவாளரான ராகேஷ் கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் அதிமுக வட்டாரத்தில் சலசலப்பு. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.